பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் எண்ணாகமம் 23:19. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? மனிதர்கள் பல நேரங்களில் வாக்கு கொடுக்கிறார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். சில நேரங்களில் சூழ்நிலை மாறுகிறது, சில நேரங்களில் மனம் மாறிவிடுகிறார்கள். ஆனால் தேவன் அப்படியில்லை. வேதாகமம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அதாவது, தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது தாமதமாகலாம், ஆனால் தவறாது. நாம் காத்திருக்கும்போது சில நேரங்களில் சந்தேகம் வரும், இது நடக்குமா? தேவன் என்னை மறந்துவிட்டாரா என்று. ஆனால் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், தேவன் மனிதனல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாறமாட்டார், அவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவன் தரிசனத்தின் மூலம் சொல்லியிருக்கலாம், அநேக வாக்குத்தத்த வசனங்கள் கொடுத்திருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகும்போது அதே வாக்குத்தத்தத்தை வைத்து திரும்ப திரும்ப அவர் பேசியிருப்பார். அதை வைத்து அநேக நாள் நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள், ஆனாலும் பதில் வராதது போல் தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை விட்டுவிடாதே, உனக்கான பதில் சீக்கிரம் வரும். உன் ஜெபம் என் சந்நிதியில் இருக்கிறது. ஏனெனில் அவர் ஆரம்பித்ததை முடிப்பார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இன்று நம்பிக்கையோடு சொல்லுங்கள், கர்த்தாவே, நீர் சொன்னதை நான் நம்புகிறேன், அது நிறைவேறும். நினைவில் வையுங்கள், தேவன் தாமதிப்பார், ஆனால் தவறமாட்டார். தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைக்கு எதை எப்போ வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று. சரியான நேரத்தில் உங்களுக்கு தந்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். இன்னும் அநேக வார்த்தைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.